அன்பிற்குரிய பகிர்வு தோழமைகளுக்கும், ஆசிரியர் ராமன் அவர்களுக்கும், ஆசிரியர் செல்வம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை செவிமடுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். பகிர்வு தோழமையின் இந்த வார விவாதத்தில் சைலேந்திர பாபு எழுதிய அவர்களால் முடியும் என்றால் நம்மாலும் முடியும் என்ற புத்தகம் கருத்தாடலுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளர் சைலேந்திர பாபு ஒரு இந்திய காவல் பணி அதிகாரி. அவர் தனது பணி காலத்திலும் ஓய்வு காலத்திலும் இந்த சமூகம் குறித்து கள ஆய்வு செய்து பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார். அந்த நூல்களுடைய சாராம்சம் இந்த மானுடம் தழைக்க வேண்டும், குறிப்பாக இந்திய இளைஞர் சமுதாயம் முன்னேற்றம் காண வேண்டும், இது தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற நாட்டத்தை அவருடைய சிந்தனைகள், அவருடைய நூல்கள், அவருடைய பேச்சுகள் எல்லாம் முன்வைக்கின்றன. அப்படியான அந்த வரிசையில் அமைந்த ஒரு நூல் இந்த நூல். பொதுவாக ஜப்பானியர்கள் உலகளாவிய நிலையில் மற்ற எல்லா நாட்டவரை காட்டிலும் பல்வேறு வகைமைகளில் மேம்பட்டு திகழ்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த கருத்தை ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்திருக்கிற ஒரு நூல் இந்த நூல். இந்த இந்த நூலின் ஆதங்கம், பொதுவாக சொல்லுவார்கள், மனித குலத்தில் ஒரு நபர் ஒரு செயலை செய்தால் அந்த செயலை செய்வதற்கு எஞ்சிய 1000 கோடி மக்களுக்கும் தகுதி உண்டு, திறமை உண்டு என்று. அப்படி பார்க்கும்போது ஜப்பானில் இருக்கிற அந்த முன்னேற்ற அடிப்படைகளை, இந்த வாழ்வியல் நெறிமுறைகளை, இந்த செயலோக்கங்களை எல்லாம் உலகின் எல்லா நாடுகளும், குறிப்பாக இந்தியா தன்னகத்தை கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நூல் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆக ஏற்கனவே பல்வேறு ஆய்வாளர்கள், ஜப்பானுக்கு சுற்றுலா சென்றவர்கள் எல்லாம் தங்களுடைய நூல்களில் ஜப்பானுடைய மேன்மைகளை பல இடங்களிலே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக தன் முன்னேற்றம் குறித்து ஏதாவது ஒரு புத்தகம் படித்தால் கூட அதில் ஜப்பானியருடைய ஏதாவது ஒரு செயல்பாடு அங்கங்கே சுட்டி காட்டப்பட்டிருப்பதை நாம் அடிக்கடி படிக்கலாம். அப்படியான அந்த மேன்மை என்ன என்பதை இந்த நூல் நமக்கு ஒரு தொகுப்பாக அளிக்கிறது. பண்பு ரீதியாக, செயல்பாட்டு ரீதியாக, அன்றாட வாழ்வியல் நடைமுறைகள் ரீதியாக ஜப்பான் மக்கள் தங்களுக்குள் கொண்டிருக்கிற உத்வேகம், உற்சாகம், அதே போல ஒத்துழைப்பு, மரியாதை, இப்படி பல்வேறு நற்போக்குகளின் தொகுப்பை நமக்கு இந்த நூல் சுட்டி காட்டுகிறது. சைலேந்திர பாபு இந்த நூலை மிக அருமையாக வடிவமைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் ஜப்பான் நாட்டினுடைய வரலாற்றை சுட்டிக்காட்டி, ஜப்பான் தன்னுடைய அண்டை நாடுகளுடனும் உலக நாடுகளுடனும் எப்படியான தொடர்புகளை மேற்கொண்டிருந்தது, எதை கற்றுக்கொண்டது, எதை கட்டாயமாக கடைபிடித்தது என்பதையெல்லாம் சொல்லி, வரலாற்று ரீதியாக இந்த ஜப்பான் எந்தெந்த நாடுகளின் குடிமக்களால் கட்டமைக்கப்பட்டது என்பதில் தொடங்கி அண்மைய காலம் வரையிலான அதனுடைய அரசியல் போக்குகளை எல்லாம் சுட்டிக்காட்டி, அந்த அரசியலின் ஊடாக மக்களிடையே வளர்ந்த வழக்காறுகளை எல்லாம் சொல்லி காட்டி ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த நீண்ட ஒரு கட்டுரையில் ஜப்பான் மக்களுடைய வாழ்வியல் நெறிகளின் தொகுப்பாக இருக்கிற ஜப்பானிய அந்த அந்த பேரு ஜப்பானிய அந்த மோசித் என்ற ஒழுக்க கொள்கையின் தொகுப்பு, அதை எடுத்துக்காட்டி அதில் ஒவ்வொரு பண்பாக பணிவு, நேர்மை, அர்ப்பணிப்பு, இப்படி அந்த பண்புகள் எல்லாம் சொல்லி அதனுடைய அதை அந்த மக்கள் எப்படி கடைபிடிக்கிறார்கள் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படி பல்வேறு வகையில் சுட்டிக்காட்டி, அதன் பிறகு கலாச்சாரம், சமுதாயம், கல்வி, பொருளாதாரம், விளையாட்டு, இப்படி எல்லா பொருண்மையிலும் அவர்களுடைய மேன்மை என்ன என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படி செல்லுகிற இந்த நூல் ஒவ்வொரு எந்த இடத்தில் பார்த்தாலும் ஜப்பான் மக்களிடையே மெலிர்ந்து காணப்படும் ஒரு கூரை நமக்கு சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அப்படியாக இந்த நூலை படித்து முடித்த பிறகு நமக்கு எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், எந்த மாதிரியான செய்திகள் நினைவில் நிற்கின்றன என்பதை இந்த விவாதத்தின் ஊடாக நாம் வெளிக்கொணர இருக்கிறோம். அந்த வகையில் ஆசிரியர் ராமன் அவர்கள் முதலில் இந்த நூல் குறித்த தனது படிப்பு அனுபவத்தை
நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். ஓங்களிடை வந்துயர்ந்தோ தொழ விளங்கி விளங்கி ஏங்கொலின் ஞாலத்து இருளகற்றும் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி யாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னறிலா தமிழ். பகிர்வு தோழமை உறவுகளுக்கும் இந்த நிகழ்வினை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் செல்வம் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை வலையொலியின் மூலமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் அன்றைக்கினிய வணக்கத்தை தெரிவித்து, இந்த புத்தகம் ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் எழுதிய புத்தகம், உண்மையிலே இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது நமக்குள் பல வகையான நேர்மறையான சிந்தனைகளை நமக்குள் ஏற்படுத்துகிறது என்று சொல்லலாம். ஒவ்வொரு கட்டுரையும் படித்து முடிக்கின்ற போது நம்முடைய நாட்டுக்கும் இந்த ஜப்பான் நாட்டிற்கும் எத்தகைய வேறுபாடுகள் இருக்கிறது, நம்ம மக்கள் எந்தெந்த விஷயங்களை செய்ய தவறுகிறார்கள், அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் எப்படி மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு இந்த புத்தகம் நமக்கு விரிவான முறையிலே எடுத்துரைக்கிறது. உண்மையிலே இந்த இராணுவ வீரர்களை பற்றி சொல்லுகின்ற போது இந்த புசிட்டோ அப்படின்னா அந்த இராணுவ வீரர்கள் அவங்களுக்குள்ள எத்தகைய கட்டுப்பாடுகள் இருந்தது, அந்த கட்டுப்பாடுகளை ஒழுக்கத்திலிருந்து எல்லா வகையிலுமே அந்த இரக்கமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த ஒரு ஒரு கதை அதுல சொல்லப்பட்டிருக்கும். ஒரு இராணுவ வீரர் அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட ஒரு இளைஞன் அதே இராணுவ வீரர் சார்ந்த ஒருவன் மாட்டிக்கிட்டு அவன் வந்து அப்பனா அவன் பார்த்த உடனே அவரை எப்படியாவது கொண்டு விட நினைக்கிறான். ஆனா பாக்குறதுக்கு மீச கூட இல்லாத ஒரு இளைஞராக இருப்பதனால நீ போ, தப்பிச்சு போ. ஆனா அவங்களுக்கு என்ன விஷயம்னா, தோத்துட்டாங்கன்னா போரிலோ அதுல மற்றதிலோ தோத்துட்டாங்கன்னா அவர்களுடைய வயிற்றை கிழித்து கொண்டு அவர்களே இறக்க நேரிடும். அந்த வகையில இவர் என்ன பண்றாரு, இல்ல அந்த இளைஞன் என்ன சொல்றா, என்ன எப்படியாவது சாவடிச்சிங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் என்ன செய்யல, அவரு சாவடிக்கல. அதுக்கு முன்னாடி நான் கொல்ல மாட்டேன், வேற யாரும் ஒருத்தவங்க முன்னோட இடிவாளர்கள் கொண்டுடுவாங்கன்னு சொன்ன உடனே இன்னொருத்தவங்க வராங்க. சோ அவங்க கொன்ற பிறகு அதை பார்த்துட்டு அவரெல்லாம் என்ன செய்ய முடியல, இருக்க முடியாது. புத்த பிட்சுகளாக அவர் மாறிறாரு. அதாவது புத்த பிட்சுகள் சொல்லும் போது நம்ம வேடிக்கையாக அந்த சின்ன வகுப்பு எல்லாம் படிச்சிருப்போம் இந்த அசோகரை பத்தி. அசோகர் என்ன பண்ணுவார்னா, எல்லோருக்கும் வணக்கம் சொல்கின்ற போது தலை சாய்ந்து தலை குனிந்து என்ன சொல்லுவாராம், வணக்கம் சொல்லுவாராம். அப்போ மன்னராக இருக்கின்ற அவரு அவரிடத்தில் அமைச்சர்கள்லாம் கேள்வி கேட்பாங்களாம், அமைச்சரே நீங்க மிகப்பெரிய இந்த நாட்டை ஆளுகின்றீங்க, ஒரு அரசராக இருக்கீங்க, அப்படி இருக்கின்ற போது நீங்க ஏன் எல்லோருக்கும் தலை குனிந்து வணக்கம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம், 3 அமைச்சர்களை கொடுத்து ஒரு இடத்துல 3 பேருக்கு 3 தலையை கொடுத்து அனுப்புவாராம். ஒருவருக்கு நரித்தலை, இன்னொருத்துக்கு ஆட்டுக்கால் தலை, இன்னொருக்கு அது மாதிரியான ஒரு 3 வகையான தலை கொடுத்துட்டு இன்னொருக்கு மனிதனுடைய தலை கொடுத்து அனுப்புவாராம். ஸோ அப்படி இதை போய் வித்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் 3 பேரும் போவாங்களாம். இந்த நரித்தலை ஆட்டுத்தலை எல்லாம் விற்பனை ஆயிடுமா, ஆனா மனிதனுடைய தலை மட்டும் விற்பனை ஆகாதான். அப்போ அசோகர்கிட்ட கொடுப்பாங்களாம். இது யார் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது அப்பதான் இப்போது உங்களுக்கு புரிகிறதா, நரியாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி, அது உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் அது மதிப்பு இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு உயிரோடு இருக்கின்ற போது மட்டும்தான் மரியாதை தவிர இறந்த பிறகு ஒரு பொழுதும் அவர்களுக்கு மரியாதை இல்லை. ஆக நாம் இருக்கின்ற போது பிறவுக்கு பணியோடு இருக்கு அந்த ஒரு கொள்கை. அது ஏன்னா அந்த அந்த நாட்டில மிகுதியாக அந்த புத்தருடைய கொள்கை பின்பற்றியதால் வந்ததோ இல்லையோ, ஆனா அவருடைய எல்லாரிடத்திலுமே அந்த மதிக்கின்ற ஒரு பண்பு அவங்ககிட்ட இருந்தது அப்படின்றத அந்த இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது. அதுக்கடுத்து அந்த கல்வி முறை, அந்த கல்வி முறையெல்லாம் படிக்கின்ற போது அந்த நாட்டில் எப்படி கல்வி முறை இருந்திருக்குது அப்படின்றதையும் அந்த மிக சிறப்பாக அவரு சித்தரித்திருக்கின்றார். அதுக்கடுத்து சுகாதாரத்துல எந்த அளவுக்கு அவங்க ஒரு உணவு கூட நம்மளுடைய நாட்டில் மேற்கொள்கின்ற உணவு முறைக்கும் அவங்களுடைய நாட்டில் அந்த உணவு முறைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அவங்க உணவு சாப்பிடுகின்ற போது கூட அந்த குச்சை வச்சுதான் பயன்படுத்த, அதுக்குன்னு ஸ்டிக் வச்சுக்கிட்டு அதை தான் பயன்படுத்துவாங்களாம். ஏனென்று சொன்னால் நம்முடைய கைகள் எவ்வளவு கழுவினாலும் கூட அதுல சில கிருமிகள் இருக்கத்தான் செய்யும். அந்த கிருமிகளை நாம் நீக்க வேண்டும்னா அதுவும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற வகையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டிக்கை பயன்படுத்துவாங்க. ஆனா அந்த மீன் இருக்கு இல்லையா, அவங்க அந்த சூஃபி அந்த அது மாதிரி உணவு அந்த பேர் கூட சரியாக எனக்கு நினைவு இல்லை. அந்த உணவு தின்போது அந்த மீன் என்ன செய்வாங்கன்னா வேகாம பிடித்து அந்த மீன் உயிரோடு வெட்டி அங்க பரிமாறுகின்ற வழக்கம் இருந்திருக்குது.
ஆனா அவர் ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் அந்த உணவு முறையை ஒரு முறை பயன்படுத்தி பார்த்திருக்கிறாரு. அப்படியே கொமட்டலாக இருந்தாலும் கூட அது எப்படியோ பயன்படுத்தி இருக்காரு. அவர் சொல்றாரு அது எனக்கு எந்த வகை பிரச்சனையும் ஏற்படுத்தல. ஆனா இது முதலும் தான் கடைசியும் தான் சொல்றாரு. சரியா? அந்த அளவிற்கு அந்த உணவு முறையை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. அதுக்கடுத்து இந்த விளையாட்டு போட்டி உண்மையிலே அதை சொல்லும் போது நமக்கு மெய் செலுத்தி போகிறது. நம்ம இந்த தடகள போட்டி என்று சொன்னால் நம்முடைய பேராசிரியர்கள் கூட என்ன செய்யல, நிறைய பேருக்கு அது தெரியல. யாருக்குமே தடகள பத்தியான ஒரு புரிதல் இல்ல. ஆனா தடகள போட்டிக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த நாட்டில் எப்படி தடகள போட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நம்மை விட பரப்பளவில் மிக சிறிய நாடாக இருந்தாலும் கூட ஒலிம்பிக் போட்டியை மிக சிறப்பான முறையில அங்க நடத்திருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரியான உயர்ந்த வளர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் மட்டுமே போட்டியை நடத்தக்கூடியதில் மிக இதுவாக இருந்த குறை வளர ஜப்பான் வல்லரசு நாடாக இருந்தாலும் கூட பரப்பளவில் மிக சிறிய நாடு. ஆனா அந்த நாடு இது மாதிரி போட்டிகளாக நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல இந்த தடகள போட்டிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. நம்ம ஒரு கிரிக்கெட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், சினிமாவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தடகள வீரர்கள் யாருமே நம்ம மதிப்பதில்லை. அதுவும் குறிப்பாக இந்த அரவிந்த் என்ற ஒரு இளைஞன் அந்த அந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒரு ஓட்டப்பந்தயத்துல தடகள போட்டியில வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆனா அவர் யாருமே அவரை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. மற்றவர்களெல்லாம் தெரிந்து கொள்றோம். இத்தகைய அவல நிலை நம்ம நாட்டுல இருக்குது. இந்த தடகள போட்டி மாதிரியான இது இருக்கணும். அதே மாதிரி அங்க எல்லாருமே உடற்பயிற்சி செய்கின்ற வழக்கம் ஜப்பான் நாட்டில் இருக்கிறது. ஆனா நம்ம நாட்டுல அது மாதிரியான வழக்கம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அது மாதிரியான உடல் பயிற்சி எல்லாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற அதே மாதிரி அந்த நம்மளுடைய அரசாங்க சொத்து இருக்கு இல்லையா, அது எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும் என்பதை கூட இந்த நூல் மிக சிறப்பாக சொல்லுகின்றது. இதை சொல்லும்போது சொல்றாரு, சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் ஒரு முறை பயணம் மேற்கொள்கின்றார். அப்படி பயணம் மேற்கொள்கின்ற போது அந்த சீட்டு கொஞ்சம் கிழிந்திருக்கிறது. அந்த சீட்டை கிழிஞ்ச ஒருத்தங்க பாக்குறாங்க. அந்த சீட்டு கிழிஞ்ச உடனே அந்த இருக்கை கிழிந்திருக்கிறத பார்த்த உடனே வெளியே போயிட்டு ஊசி வாங்கன்னு தைக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க, இந்த இதுல நீங்க பயணம் பணிபுரியறீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப பணிபுரிகின்ற போது நான் பணிபுரியலைங்க, ஆனால் இது எங்க நாட்டு சொத்து, இதை நான் பாதுகாக்காம வேற யாரு பாதுகாக்க முடியும் என்று சொல்லுகின்ற போது எந்த அளவிற்கு. ஆனா இதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுடைய மக்கள் போராட்டம் கொண்டுகின்ற போது மற்றதெல்லாம் அரசாங்க சொத்தை, இது அரசாங்க சொத்து, ஆளுக்கு ஒரு குத்து என்ற வகையில என்ன செய்யறாங்க, அதை சேதப்படுத்துகிறதா நினைக்கிறாங்களே தவிர இது நமக்கு பயன்படும், அடுத்த தலைமுறைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் நினைப்பதில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த நாடு மிக சிறப்பான முறையிலே இதெல்லாம் கையாளுகின்றாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நேர மேலாண்மை அந்த தொடர் வண்டியிலும் சரி, பேருந்திலும் சரி பயணம் மேற்கொள்கின்ற போது எந்த அளவிற்கு அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு அப்படி இருக்கு. ரொம்ப நிசப்தமா அமைதியாக சிலர் தூங்கும் போது அந்த உதவி செய்கின்ற மனப்பான்மை இருக்கு பாருங்க. தூக்கத்துல தோல் மேல நம்ம நம்ம இதுல நிறைய முறை அந்த அனுபவம் எல்லோருக்குமே இருந்திருக்க கூடும். ஏன்னா பேருந்துல பயணம் மேற்கொள்கின்ற போது தெரியாம சாந்தி வந்தாலே ஒரு மாதிரி கத்துவாங்க. ஆனா அங்க இல்ல. இப்ப இந்த வகையில நம்ம உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்சது செய்வோம். இதுல என்ன இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த விட்டு கொடுக்கின்ற, பொறுத்து கொள்கின்ற மனப்பான்மை எல்லாம் அந்த நூலை படிக்கின்ற போது ஜப்பான் நாட்டுல எப்படி இருக்கிறாங்க, மக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க என்பதை, அதே மாதிரி உதவி கேட்கின்ற போது அவங்களோட இது நம்ம நாட்டிலையும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா அந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்மை போன்றவர்கள் வெளியே போகின்ற போது நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு உதவி செய்வர்களும் உண்டு, அதை கண்டுகாம போவதும் உண்டு. அதை பற்றி நம்ம ஒவ்வொருடைய மனசு அதை நம்ம அதை பொருட்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் உதவி செய்கின்ற மனப்பான்மை இங்கேயும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வல்லரசு நாடாக இருப்பதற்கு எந்த அளவிற்கு இந்த விமான நிலையம் கட்டுகின்ற ஓடுதளம் அதை கட்டும் போது எந்த அளவுக்குலாம் அந்த கடலுக்கு நடுவுல கட்டுறத அதை படிக்கின்ற போது உண்மையில நமக்கு அதோட வியப்பாக இருக்கும். ஆக நிறைய செய்திகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஆக இந்த புத்தகத்தை படித்து பகிர்வதற்கான வாய்ப்பு வழங்கிய பகிர்வு குழுமத்திற்கும் சரி, இந்த புத்தகத்தை நீங்களும் படித்து பகிருமாறு, படித்து இந்த புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்களை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் ராமன் அவர்கள் இந்த புத்தகத்தில் நாம் நினைவில் கொள்ளத்தக்க பல்வேறு கூறுகளை நினைவுபடுத்தியிருக்கிறார். ஜப்பானிய சாமுராய்களை பற்றி, அவர்களுடைய வீர தீர உணர்வுகளை பற்றி இந்த நூலில் பரவலாக விரவ பேசப்படுகிறது. அதனை ராமன் சுட்டிக்காட்டினார். இது நம்முடைய தமிழ் மரபு, வீர மரபு என்று சொல்லுவோம். தமிழரிடையேயும் இத்தகைய வீரம் செறிந்த மறவர்கள் நிறைய வாழ்ந்திருக்கிறார்கள். அண்மை தலைமுறை வரை அதற்கு சான்றுகள் உண்டு. இந்தியாவில் ரஜபுத்திரர்களை வீரத்திற்கு சான்றாக சொல்லுவார்கள். அவர்கள்
உயிரையும் துச்சமாக மதித்து போர்க்களங்களில் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கெல்லாம் இணையாக இந்த சாமுராய் என்ற இனத்தவர் ஜப்பானிலே திகழ்வதை நாம் அறிகிறோம். பொதுவாக இந்த ஜப்பானியரிடம் இருக்கிற ஒரு நல்ல பண்பு ராஜ விசுவாசம், அரச ஈடுபாடு என்று சொல்லலாம். ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தந்தைக்கும் தாய்க்கும் எத்தகைய மதிப்பை கொடுக்கிறாரோ அதே மதிப்பை சற்றும் குறையாமல் அரசருக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். அரசர்களாக இருக்கலாம் அல்லது தன்னை ஆதரித்த வள்ளல்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு தலைமைக்கு விசுவாசமாக இருப்பது என்பதை இது அங்கொருவர் இங்கொருவருமாக இல்லாமல் நாட்டு மக்கள் எல்லோரிடமுமே இந்த பண்பு இருக்கும், குறிப்பாக சாமுராய்களிடம் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அதுல ஒரு சாமுராய் ஒருவர், அவர் அதாவது அரசனோடு கருத்து மாறுபட்ட ஒரு வள்ளலை நகரத்தை விட்டு வெளியேறுமாறு அரசன் உத்தரவிடுகிறான். இது வரலாற்றில் எப்போதோ ஒரு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த உத்தரவு மேலும் அவன் கொதிப்படைந்து அந்த வள்ளலுடைய மகனை கொன்றுவிட வேண்டும் என்று ஆணையிடுகிறான். அந்த மகன் அவருடைய மகன் ஒரு ஆசிரமத்திலே ஒரு இதிலே படித்து கொண்டிருக்கிறான். அங்கே வீரர்கள் போய் அந்த சிறுவனை ஒப்படைக்க சொல்லி கேட்கிறார்கள். அந்த ஆசிரமத்தை நடத்தியவர் அந்த தண்டிக்கப்பட்டிருக்கிற வள்ளலால் புறக்கப்பட்டவர், அவரால் ஆதரிக்கப்பட்டவர். அதனால் அவர் மீது உள்ள விசுவாசத்தை காட்டும் வகையில் அந்த தன்னுடைய அந்த வள்ளலுடைய மகனை அனுப்பாமல் அதே போல இருக்கிற வேறொருவனை அனுப்பிவிடலாம் என்று அவர் ஆசிரமத்திலே எல்லாரையும் கண்ணோட்டம் விடும்போது தன்னுடைய மகன் அப்படி இருப்பதாக, அவரை அந்த சிறுவனை போல இருப்பதாக பட்டதும் அந்த பையனை கூப்பிட்டு அனுப்பிவிடுகிறார். இந்த அளவிற்கு ராஜ விசுவாசம், அங்கே தலைமை விசுவாசம் இருக்கிறது. அதே போல இந்த எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளாத வீர பண்பு அவர்களிடம் இருப்பதை பல்வேறு நிகழ்ச்சிகளும் கதைகளும் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இந்த கல்வியை பற்றி குறிப்பிட்டார். ஜப்பான் அங்கே இந்த பல்கலைக்கழகங்கள் உலகத்தர வரிசையில் இடம்பெற்ற டோக்கியோ பல்கலைக்கழகத்தை பற்றி எல்லாம் குறிப்பிடுகிறார். அந்த பல்கலைக்கழகத்தில் பயின்ற 8 பேர் நோபல் பரிசு பெற்று இருக்கிறார்கள். எல்லா பல்கலைக்கழக கல்வியும் கற்பதற்கேற்ற பயனை அடைகிற வகையில் மாணவர்களை தயார்படுத்துவதாக குறிப்பிடுகிறார். அவர்கள் கல்லூரியே ஒரு பல்கலைக்கழகம் என்ற சொல்லால் தான் குறிப்பார்கள். கல்லூரி என்பது சிறிய பல்கலைக்கழகம், நாம் பார்க்கிற இந்த பல்கலைக்கழகங்கள் பெரிய பல்கலைக்கழகங்கள் என்று அவர் அந்த மாதிரி ஜப்பான்ல இருப்பதை சொல்லுகிறார். மாணவர்களுக்கு பல்கலைக்கழக கல்வியை விட பள்ளி கல்விதான் கடினமாக இருக்கும். அங்குதான் அவர்கள் அதிகமான சிரமம் எடுத்து படிக்க வேண்டும். அந்த மாதிரியான பாடத்திட்டம் அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு மாணவர் பள்ளி படிப்பை முடித்து வந்துவிட்டால் அதன் பிறகு உயர்கல்வி மிக எளிமையாக அவரால் கற்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்புறம் இந்த உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது ஆராய்ச்சி மேற்கொண்டு பல்வேறு கண்டுபிடிப்புகளை ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடும் மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான புதிய கண்டுபிடிப்புகள் ஜப்பானில் ஒப்பிடும்போது ரொம்ப கம்மிதான். ஆனால் மற்றவர்கள் கண்டுபிடித்ததை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு இவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அதனால்தான் எங்கு வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் சரி, அதனை மேம்படுத்தி அதிகமான உற்பத்தி செய்து சாதனை படைக்கிற ஒரு தன்மை ஜப்பானியரிடம் இருக்கிறது. அது காராக இருக்கலாம், அல்லது அலைபேசியாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த பொருளாகவும் இருக்கலாம். அவர்கள் நிறைய உற்பத்தி செய்கிறார்கள், உற்பத்திக்கு ஏற்ற தரத்தை உறுதி செய்கிறார்கள். அதனால்தான் மேட் இன் ஜப்பான் என்ற சொல் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக, எல்லார் மனதிலும் பதிந்த ஒன்றாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு இந்த போக்குவரத்து பயண நேரத்தில் மக்கள் கடைபிடிக்கிற நற்பண்புகள் எல்லாம் அவர் சொல்லி காட்டினார். ஒரு அலைபேசி கூட எடுத்து பேச மாட்டார்கள், மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும் என்பதால் என்று சொல்கிறார். அதே மாதிரி நேரத்திற்கு இயக்குகிற போக்குவரத்து வாகனங்கள் அதை பற்றி குறிப்பிடுகிறார். கடலுக்கு நடுவே கட்டப்பட்ட விமானத்தை பற்றி சொன்னார். அதே போல இன்னொரு நிகழ்ச்சி, அந்த ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் 16 மாடி கொண்ட ஒரு பெரிய வளாகத்தை கட்டும்போது அதில் நடுவில் சாலையை போட வேண்டி இருப்பதால்
அந்த இடத்துல கட்ட முடியாது என்று சொன்னபோது அந்த நில உரிமையாளர் அந்த கட்டடத்துக்கு நடுவில் சாலை செல்லும் வகையில் அமைத்து தருவதாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த உரிமையாளர் நினைத்ததும் நடக்கிறது, அரசு நினைத்ததும் நடக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல நாட்டின் சட்ட திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. அது ஒரு பெரிய கட்டட கலை நுட்பம். 16 மாடி கட்டடம், 5வது மாடியிலிருந்து 8வது மாடி வரை இருக்க வேண்டிய இடத்துல சாலை இருக்கும். ரொம்ப கவனமாக அதை திட்டமிட்டு அது நீண்ட காலம் செலவிட்டு பெரிய தொகையை செலவிட்டு அந்த இது கட்டியிருக்கிறார்கள். அதில் போக்குவரத்து சாதனங்களால் சத்தம் ஏற்படக்கூடாதுங்கிறதுனால ஒளி ஒழிப்பு அமைப்பு, ஒளி மறைப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். ரொம்பவும் கவர்ச்சியான விஷயம் என்னவென்றால், ஜப்பானில் 1950 வாக்கில் அந்த 45ல் நடந்த நிலநடுக்கம், இது நம்ம அணுகுண்டு சோதனை, அணுகுண்டு வெடித்த அந்த நிகழ்வு 31 லட்சம் மக்களை கொன்று குவித்தது. மக்கள் தொகை ஒரு குறைந்து விட்ட ஒரு உணர்வை அங்கே ஏற்படுத்துகிறது. அதன் பிறகு 1951, 61 வரை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தொகை அதிகரிக்கிறது. ஒரு கட்டத்தில் இது போதும், இதற்கு மேல் மக்கள் தொகை அதிகரிக்க வேண்டியதில்லை என்று அரசும் மக்களும் முடிவு செய்த காலத்திலிருந்து இப்போது குறைந்து கொண்டே வருகிறது. ஆண்டுக்கு ஒரு 30-40 லட்சம் மக்கள், 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு 30-40 லட்சம் மக்கள் குறைகிறார்கள் என்று ஒரு செய்தி. உலகம் முழுவதும் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டு போகும் நிலையில் ஜப்பானில் அது குறைந்து கொண்டு வருகிறது என்பது அவர்கள் அந்த அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதை எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். நம் நாட்டில் கூட இந்த குழந்தை பெறுதல், மக்கள் தொகை பெருக்கம் தொடர்பாக அதை கட்டுப்படுத்துவதற்கான நிறைய வழிமுறைகளை எல்லாம் வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நாம் எதிர்பார்க்கிற கட்டுப்பாட்டில் இன்னும் வரவில்லை. இப்படி இதை சொல்லலாம். இப்போ இந்த ஆங்கிலேயர் இந்தியாவை எப்படி ஆங்கிலேயர் முதலில் வாணிபம் செய்ய வந்து அப்புறம் சமயத்தை பரப்பி அப்புறம் நாட்டை எல்லாம் கைப்பற்றுகிறார்கள், இதே மாதிரியான முயற்சியை ஜப்பானில் மேற்கொள்கிறார்கள். ஆனால் ஜப்பானில் வெறும் இது மட்டும்தான் செய்ய முடியுது. வணிகம் செய்கிறாங்க, மதத்தை பரப்புகிறாங்க. ஆனால் அங்கே அரசாட்சியை பிடிக்க முடியல. அங்கே உள்ள மக்கள் அதை அனுமதிக்கல, அதுக்கு தடுத்து நிறுத்துறாங்க. இது அவங்களுடைய ஆளுமையை காட்டுகிறது. இதுக்கப்புறம் இந்த மதத்தை கூட, மத பரவலின் தீவிரத்தை உணர்ந்து ஜப்பானிய மரபு வழி மதங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவத்தினுடைய தாக்கத்தை ஒரு கட்டத்திற்கு பிறகு குறைத்து கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் உலகத்துக்கே வழிகாட்டுற ஒரு செய்தி இருக்கிறது. ஒருவரே ஒரு மதம், 2 மதத்துல 3 மதத்துல கூட இருக்கலாம், தவறில்லை என்று நல்ல ஒரு கருத்து. உலக மக்கள் எல்லோருமே அதை பின்பற்றலாம். அப்படியான ஒரு நடைமுறை ஜப்பானில் இருப்பதை சொல்லுகிறார். அப்புறம் இந்த விளையாட்டை பற்றி ராமன் குறிப்பிட்டதை போல நம்முடைய மனதை நெகிழ வைக்கும் ஏராளமான சம்பவங்கள் ஜப்பானில் நடக்கின்றன. அவர்கள் இதை ஒரு விளையாட்டு என்பதை வெறும் போட்டிக்காகவோ பரிசுக்காகவோ மட்டும் பார்ப்பதில்லை. அதை ஒரு உடல் உறுதிப்பாட்டுக்கான ஒரு செயல்பாடாக பார்க்கிறார்கள். இந்த விளையாட்டின் காரணமாக நம்முடைய மனம் உறுதிப்படுகிறது, உடல் உறுதிப்படுகிறது, நமக்கு ஒற்றுமை உணர்வு ஏற்படுகிறது, குழு மனப்பான்மை உருவாகிறது, தலைமை பண்பு ஏற்படுகிறது, நோயற்ற வாழ்வு அமைகிறது. இப்படி ஏராளமான விஷயங்கள் இதையெல்லாம் உள்ளடக்கி தான் அங்கே எல்லோருமே விளையாட்டு என்பதை ஒரு இயல்பாக, ஒரு உடற்பயிற்சியாக, ஒரு ஓட்டப்பயிற்சியாக மேற்கொள்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்புறம் எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படையாக இருப்பது ஓட்டம். ஓட்டம் ஓடாமல் எந்த விளையாட்டையும் விளையாட முடியாது என்று அவர் சொல்லுவது இந்த தடகள போட்டிகள் குறித்தான ஒரு விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஜப்பான் சிறிய நாடாக இருந்தாலும் அது ஒலிம்பிக் போட்டிகளிலும் மற்ற உலக தடகள போட்டிகளிலும் பல்வேறு பதக்கங்களை வென்று குவிப்பதையெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நம்முடைய வீரர்கள் அந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட பரிசுகள் வாங்க முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று ஆராய வேண்டும். அதற்கு ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு இருக்க வேண்டும் என்று தான் நாம் பார்க்கிறோம். இங்கிலாந்து
நாட்டுல சைக்கிள் ரேஸ், ஒலிம்பிக் சைக்கிள் ஓட்டம், அஹ், அதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு தகுதி சுற்றுல கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு இங்கிலாந்தினுடைய இந்த சைக்கிள் அணி ரொம்ப பின்தங்கி இருந்தது. அதற்கு ஒரு பயிற்சியாளர் வந்தார். அந்த பயிற்சியாளர் அமர்ந்து அதற்கான அந்த போட்டியில் அவர்கள் ஏன் இந்த இடத்தில் இருக்க, ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது அவர்களுக்கு. அப்ப ஏன் இந்த நாடு இப்படி இருக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார். அவர்கள் எப்படி மேம்படுத்துகிறார் என்றால், எல்லா செயல்பாடுகளிலும் 1% வீரர்கள் நன்றாக சாப்பிடுகிறார்களா, நன்றாக ஓய்வு எடுக்கிறார்களா, நன்றாக உறங்குகிறார்களா, அவர்களுடைய மனநிலை நன்றாக இருக்கிறதா, அவர்கள் அவர்கள் வைத்திருக்கிற அந்த வாகனம், அந்த மிதிவண்டி சரியான முறையில் இருக்கிறதா, இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து 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 செய்து ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒரு விழுக்காட்டை உயர்த்தும் போது ஒட்டுமொத்தமாக மற்ற அணிகளை விட சிறப்பான ஒரு இடத்திற்கு அந்த அணி வந்து விடுகிறது. அப்ப எதையுமே புதிதாக செய்வதைப் போல் இல்லை என்றாலும் அவர்கள் வெற்றி பெற இடத்திற்கு உயர்கிறார்கள். அப்ப ஏற்கனவே இருந்த திறமையை, ஏற்கனவே தோல்வி புள்ளியில் இருந்த ஒரு அணியை வெற்றி இடத்திற்கு மாற்றிய ஒரு பயிற்சியை அந்த பயிற்சி ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். இது மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்தியாவிலும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியப்பாடு உள்ளது. இப்போ இந்தியர்களால் பல்வேறு இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளில் பெரிய அளவில் உலக சாதனை படைக்க முடியும் என்பதற்கு இப்போ இந்த சதுரங்கம் போன்ற உள்ளரங்க விளையாட்டுகள் நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கின்றன. அதே போல் இந்த நிறைய விஷயங்களை குறிப்பிட்டார். சுற்றுலாவை பற்றி குறிப்பிட்டார். சுற்றுலாவிற்கு மக்களை, உலக மக்களை அழைப்பது, அதற்கு ஏற்ற வகையில் சுற்றுலா தலங்கள் திட்டமிடப்படுகின்றன. அவை முறையாக பராமரிக்கப்படுகின்றன, காலத்திற்கேற்ப மாற்றி உயர்த்தி அமைக்கப்படுகின்றன. அங்கு உள்ள எல்லாவற்றையும் நாம் பலமுறை பார்த்தாலும் அது கண்கொள்ளாத காட்சியாக அது ஒரு அறிவுசார் இடமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல நிறைய அருங்காட்சியகங்களை பற்றியெல்லாம் குறிப்பிடுகிறார். குறிப்பாக ஒரு ஒரு இடத்திற்கு குழந்தைகள் சுற்றுலா சென்றால் அவர்கள் அந்த இடத்தை பார்த்து முடிக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கு போட்டி வைக்கிறார்கள். அங்கு உள்ள அந்த பொருள்களை எல்லாம் படமாக வரைய வேண்டும் என்று போட்டி வைக்கிறார்கள். அந்த போட்டியிலே குழந்தைகள் பங்கேற்று தங்களை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி சுற்றுலாவோடு இணைந்த கல்வி செயல்பாட்டையும் அவர்கள் அனிச்சையாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நிகழ்வுகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு இந்த நூல் நமக்கு வாய்ப்பளிக்கிறது. ஆசிரியர் ராமன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது ஆசிரியர் செல்வம் அவர்கள் இந்த நூலின் படிப்பு நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். பகிர்வு தோழமைகளுக்கு பேராசிரியர் முருகேசன் அவர்களுக்கும் ஆசிரியர் ராமன் அவர்களுக்கும் வலையொலியில் கேட்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகம். அவர்களால் முடியும் என்றால் நம்மால் ஏன் முடியாது? அவர்களால் முடியும் என்றால் நம்மளாலையும் முடியும் தானே, முடியணும். அதாவது ஜப்பான் இப்ப ஒரு தனி மனிதர் ஒழுக்கமா இருக்காங்க, நல்லா இருக்காரு, அவரு எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு, நம்ம அமைதியானவரு, அவரை மாதிரி யாரும் இருக்க முடியுமா? அவர் ஒரு மாடல், அவர் ஒரு மாதிரியான மனிதர், இல்ல ஒரு முன்மாதிரி மனிதர் அப்படி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி முன்மாதிரி சமூகமாக ஜப்பானிய சமூகம் இருக்கு. ஒரு சமூகமே இப்படி இருக்குமா? சண்டை சச்சரவுகளுக்கு போகாம, வம்பு தும்புக்கு போகாம, எல்லோருடைய இணக்கமா, மற்றவங்களுக்காக ஒரு சமுதாயம், அந்த நாடே ஒரு குடும்பமா, நம்ம வீடு ஒரு குடும்பம் வாழறோம், அதுலயே 1008 குழப்பம் சண்டை. அப்போ நாடே ஒரு குடும்பமா ஒரு சமூகமா வாழ முடியுமானா வாழ முடியும். வாழறாங்க. அவங்க தான் ஜப்பானியர்கள். அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தோன்னா வியப்புக்குரியதா இருக்கு. பிற மனிதர்களோடு கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து, அதாவது நடக்கிறது கூட இடைவெளி விட்டு தான் நடப்பாங்களாம். நம்ம இங்க வரிசை நின்னா கூட ஒரு ஒழுங்காக நிக்கிறது, நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு எல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. வரிசையா நின்று பூகம்பம் அடிக்கடி வரக்கூடிய நிலப்பகுதியில தான் அவங்க வாழறாங்க. பூகம்பம் ஏதாவது உணவு தட்டுப்பாடு உணவு அரசாங்கத்தால வழங்கப்பட்டா கூட வரிசையா நின்றுதான் வாங்குவாங்க, அடிச்சு பிடிச்சி வாங்க மாட்டாங்க. 1க்கு 2 எடுத்துக்கிறது, அடிச்சு பிடிச்சி முன்ன தள்ளி போறது, ஒருத்தர் இடிக்கிறது, இந்த மாதிரியான
இது கிடையாது. ஆஹ் ஜப்பான் வந்து இரண்டாம் உலக போர்ல மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது. 6 ஆண்டுகள் ஒரு போர் புரிய முடியுமா? 6 ஆண்டுகள் போர் புரிந்தது. 31 லட்சம் பேரை இழந்தாங்க, உயிரிழந்தாங்க வீரர்கள். அவங்க கண்டிப்பா அந்த போர்ல வெற்றி பெற்றிருப்பாங்க. அமெரிக்கா உடைய அணுகுண்டு கண்டுபிடித்து போடப்படவில்லை என்றால், ஹீரோஷிமா நாகசாகிபில போடலைன்னா அமெரிக்காவை ஆம், ஜப்பானை வென்றிருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் போரே வேண்டாம், ராணுவத்துக்கே செலவு செய்யறது இல்ல. அதுக்கப்புறம் அது ஜப்பான் விடுபட்டு அதாவது அமெரிக்காவாலேயும் ரஷ்யாவாலேயும் ஆளப்படும்னு சொன்னாங்க. அப்புறம் அமெரிக்கா ஒரு அரசியல் சட்டத்தை வகுத்து கொடுத்துருக்காங்க. அது மன்னருக்கு ஒரு பேரளவுக்கான அதிகாரத்தையும் நாடாளுமன்றத்துக்கான முழு அதிகாரத்தையும் அவங்களே அமெரிக்காக்காரங்களே அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாராளுமன்ற ஜனநாயக அமைப்பு அமைப்பு முறையிலான அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. அதை பின்பற்றிருக்காங்க. அதை பின்பற்றி இன்றைய வரைக்கும் வராங்க. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தற்காப்புக்காக ராணுவம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர மற்றபடி செலவுகள் அதிகமா பண்றதில்ல. அவங்க என்னன்னா மக்களே அவங்களுடைய பொருளாதாரத்துல சேமிப்பு எல்லாவற்றையும் தன்னாட்டு நிறுவனத்துக்கு மட்டும்தான், தன்னாட்டு நிறுவனத்துல தான் முதலீடு பண்ணுவாங்க. அப்படி நொடிஞ்சு போன ஜப்பான், 2ஆம் உலக போர்ல நொடிஞ்சு போன ஜப்பான் ஆங்கிலேயர்களாலையும் ரஷ்யக்காரர்களாலையும் மிதிக்கப்பட்ட ஜப்பான் இன்னைக்கு எப்படி அது முன்னேறிச்சு அப்படின்னு பார்த்தா வியப்பா இருக்கு. 45ல குண்டு போட்டு அழிச்ச போது அமெரிக்கா தான் நிறைய கடன் கொடுத்து ஜப்பானை, ஏன்னா அவங்க தானே அழிச்சாங்க, அவங்க தானே அந்த ஜப்பானை இவ்வளவு துயரத்துக்கு உள்ளாக்குனாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உதவி பண்ணிருக்காங்க கடன் கொடுத்து. ஆனா 1980ல தலைகீழா மாறி இருக்கு. அவங்க அதாவது 1945ல இருந்த பொருளாதார நிலைமை 1960லயே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த 15 ஆண்டுகள்லயே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. 1980ல அமெரிக்கா அதிக கடத்திலையும் ஜப்பான் கடன் இல்லாத நாடாகவும் மாறியது. இந்த அதிசயத்தை எப்படி நிகழ்த்த முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய கூட்டு உழைப்பு. ஊதியம் ஏத்தணும்னா கூட அவங்க போராட்டத்தை நிறுவனத்தினுடைய உற்பத்தி பாதிக்காத வகையில தான் போராட்டத்தை நடத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு சமூக உணர்வு, பொறுப்புணர்வு, நாட்டுப்பற்றுனா உலகத்திலேயே ஜப்பானியர்கள் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க போல. அப்படிப்பட்ட நாட்டுப்பற்று. அதாவது ஒருத்தர் நம்ம லேனா தமிழ்வாணன் தான் ட்ரெயின்ல போயிருக்காரு. அவங்க அவர் நேரடியா பார்த்த காட்சி அது. ஒரு ரயில் பெட்டியில ஒரு சீட்டு கிழிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு ரயில் பெட்டி சீட்டு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்க, அப்படியா அப்படின்னு ஒரு ஜப்பானியர் என்ன பண்ணாரு, தன் கையில இருந்த ஊசி நூல் வச்சு தைக்கிறாரு. நீங்க என்ன ரயில்வேல வேலை செய்யறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நம்ம நாட்டு சொத்து நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜப்பானியர். அப்போ நாமெல்லாம் என்ன பண்றோம், சொத்தை அழிக்கிறோம், பஸ் எடுத்து கல் எடுத்து அடிக்கிறோம். நம்ம நம்ம அரசாங்கத்தை சொத்தை, நாட்டின் சொத்தை நம்ம இப்ப துச்சமா நினைக்கிறோம். அதனாலதான் நாடு முன்னேறல. அப்படி நாட்டை முன்னேற்றுவதற்கு எப்படி ஒரு குடும்பத்துல ஏதாவது பாதிப்பு வந்தா எப்படி ஓடி போய் சரி செய்யறாங்களோ, அது மாதிரி நாட்டை சரி செய்யறதுல அவ்வளோ ஈடுபாடோட இருந்திருக்காங்க. அதனாலதான் 1980ல பொருளாதாரத்துல அமெரிக்காவுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஜப்பான் தான் ஒரு 4வது பொருளாதார நாடாக இருக்கு. மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா ஒரு 5வது 6வது இடத்தை பிடிக்குது இவரு புத்தகம் எழுதின சமயத்துல. சீனா, இந்தியா, அமெரிக்கா, இந்தோனேஷியா, அதுக்கடுத்து ஜப்பான் வருது. நிலப்பரப்பு பெரிதாக இல்லை என்றாலும் கூட 13 கோடி மக்கள் தொகை 1945ல் இருக்கு. இன்னை வரைக்கும் அந்த குறையதை தவிர ஏறல. 12 கோடி பேர் தான் அந்த புத்தகம் எழுதும் போது இருந்ததா அவர் குறிப்பிடுறார். அதே மாதிரி இவர்களுடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னாக்கா 84 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சராசரி ஆயுள் காலம். இந்தியாவில் 64ல இருந்து 68 தான் சராசரி ஆயுள் காலம். இன்னைக்கு 77ன்றாங்க. ஜப்பான் 90 தாண்டி இருக்கும். புத்தகம் எழுதின காலகட்டத்தில் இருக்கிறத இவர் குறிச்சிருக்காரு. சில ஆயிரம் பேர் கூட நம்ம 100 வயதை கடந்து நம்ம இந்தியாவில் வாழறதில்லை. ஆனா பல லட்சம் பேர் 100 வயதை கடந்து வாழறாங்க ஜப்பான். இதெல்லாம் என்னன்னாக்க அவங்க சுத்தமாக சுகாதாரமான உணவை சாப்பிட்றாங்க. அவங்க கைகளில் சாப்பிட மாட்டாங்க, குச்சி வச்சு சாப்பிட்றாங்க. வெளிநாட்டு மேற்கு
மேற்கத்தியர்கள் எப்படி ஸ்பூன் வச்சு சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி இவங்க ஒரு குச்சி வச்சு சாப்பிட்றாங்க. கையில சாப்பிட்றதுனால என்ன அப்படின்னா, கையில இருக்கிற பல இதை தொட்டுட்டு வந்து அதை கை கழுவுனா கூட அதுல புழுக்கள் இருக்கலாம். அதனாலதான் நம்ம ஆயில் குறையுதோ என்னவோ அப்படின்னு இதுல எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக வாழறதுல அவ்வளோ ஒரு கான்சியஸா இருக்காங்க. அதனாலதான் அவங்க நல்லா இதுவா இருக்காங்க. உணவுகள்லாம் பாத்தீங்கன்னா மீன் அதிகமா சாப்பிட்றாங்க இவங்க. உணவெல்லாம் பத்தி நிறைய சொல்லிட்டாங்க. இவங்களுடைய உழைப்பு வந்து நம்ம என்ன சொல்றது, ஒரு அர்ப்பணிப்போட உணர்வு 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 உழைப்பை கொடுக்குறாங்க. நாட்டுக்காக கொடுக்குறாங்க, வீட்டுக்காகவும் கொடுக்குறாங்க, நாட்டுக்காக கொடுக்குறாங்க. குடும்ப அமைப்புல பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் பிற்போக்குத்தன்மை இருக்கு. பெண்களுக்கு இங்க இருக்கிற மாதிரியான, இந்தியாவில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அங்க இருக்கு. அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காரு. சமமா கல்வி கற்கிறாங்க. இந்த மாதிரி சமமா கல்வி கற்கிறாங்க. இன்னைக்கு பெண்களும் கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. இன்னைக்கு இன்றைய நிலையில ஒரு பெண் தான் ஜப்பான் ஆள்றாங்க. முதல் பெண் பிரதமர் ஜப்பான் பெண் பிரதமரா இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்படி ஜப்பான் நாடு பல வகையில் பாராட்டத்தக்க சீர்மைகளை, நல்ல ஒரு பாராட்டத்தக்க ஒரு நெறிமுறைகளை கடைபிடிச்சு வாழற நாடாக இருக்கு. இங்க வந்து திருட்டு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருட்டு பயம் கிடையாது. யாரு எதை எடுத்துக்கோங்களோ, நம்ம வெளிநாட்டார் நம்ம என்ன போனா கூட பாஸ்போர்ட் காணாம போயிடுமா, விசா காணாம போயிடுமா, நம்ம இது அப்படி நினைக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு முன்னேறிய சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு மாதிரி தான் ஜப்பான் சமூகம். 1945லயே 50% கல்வி பெற்றிருக்காங்கன்னா பாருங்களேன். அங்க வந்து கனிம வளம் கிடையாது, இரும்பு கிடையாது, எதுவுமே பெட்ரோல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவங்களுடைய உழைப்பு அபாரமானது. 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆளு செய்வாங்க. பேருந்துகள்ல நடத்துனரே கிடையாது, ஓட்டுநரே எல்லா வேலையும் பார்த்துக்கிறாரு. அங்க ரயில் எல்லாம் நல்லா குறித்த நேரத்துல போகுது, குறித்த நேரத்துல வருது. ஒரு ரயில் வந்து கிளம்புதுனாக்க அது 1, 3, 5 நிறுத்தங்கள்ல நிற்கும். அடுத்த 2வது ரயில் கிளம்புதுன்னா அது 2, 4, 6 அந்த மாதிரி நிற்கும். இந்த மாதிரியான ஒரு காலவட்ட, அதாவது என்ன சொல்ற, திட்டமிட்ட ஒரு வரையறைப்படுத்தி அதன்படியான செயல்பாடுகள். எந்த ரயிலுமே நேரம் தாழ்த்தி வராது, சரியான நேரத்துக்கு போகும். அதெல்லாம் இந்தியாவை நம்ம நினைச்சு பாருங்களேன். எதுவுமே நமக்கு ட்ரெயினே அப்படின்னா பஸ்னா என்ன சொல்றது பாருங்க. எல்லா பேருந்துகளும் குளிரூட்டப்பட்ட பேருந்து தான் அங்க இருக்கான். வீடுகள்லாம் சிறிதா தான் கட்டியிருக்காங்க. சிறிய வீடு, சிறுக கட்டி பெருக வாழ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிறிய சிறிய வீடுகள் தான் கட்டியிருக்காங்க. ஆனா ஏழையா இருந்தாலும் கார் வச்சிருக்காங்க. ஆனா கார்ல போக மாட்டாங்க. ரொம்ப அத்தியாவசியத்துக்கு கார் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா கார் வாங்கும் போதே கார் நிறுத்துறதுக்கான இடம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுப்பாங்களாம். நம்ம எல்லாம் அப்படி கிடையாதுல்ல. நம்ம நாட்டுல எதுவுமே ஒரு இதுல வரையறைக்குள்ளேயே கிடையாது, நெறிமுறையே கிடையாது. அப்படி இருந்தாலும் பேருந்து காரை தான் அவங்க பேருந்து ரயில தான் பயன்படுத்துவாங்க. அத்தியாவசியப்படும் போது காரு பயன்படுத்துவாங்க போல. அதனால காரு வந்து எல்லாரும் வச்சிருக்காங்க. காரை தேவைக்கு தான் பயன்படுத்துவாங்க. நம்மெல்லாம் எதுக்கு வேணாலும் வண்டியில தான் போறோம்ல. பக்கமா இருக்கிற இடத்துக்கு கூட இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு போறோம் வச்சிருக்கிறவங்க. இவங்க எப்படி சிக்கனமா இருக்கணும், எப்படி சுத்தமா இருக்கணும், எப்படி சுகாதாரமா சாப்பிடணும், எப்படி போக்குவரத்துகளை பயன்படுத்தணும், கல்வி பாருங்கண்ணா, எப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்களை வச்சிருக்கிறாங்க. அருமையான கல்வி நிறுவனங்கள், நல்ல நகர அமைப்பு, சுத்தமான நகரம். யாருமே ஆத்துல குளிக்க மாட்டாங்க. நம்ம ஆத்த எப்படி சாக்கடை பண்றோம், எப்படி சுற்றுச்சூழலை சிதைக்கிறோம், சாக்கடையில் எவ்வளோ கழிவுகளை கொட்டுறோம். ஆனா அவங்க குப்பையை எங்கேயுமே போட மாட்டாங்க. சுத்தமான நாடு, சுத்தமான ஊர் கிடையாது, சுத்தமான நகரம் கிடையாது, நாடு. எல்லாரும் குப்பைகளை போட மாட்டாங்க. நம்ம குப்பை போடுறதுக்கு இடம் இல்லைன்னா நம்ம பைக்குள்ளேயே வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள போய் நம்ம எங்க குப்பைக்கு குப்பை தொட்டி வச்சிருக்காங்களோ அங்க கொண்டு போய் போடணும். நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா, குப்பை போட முடியலன்னா அப்படி வச்சிருக்கிறாங்க. ரயில்ல சிகரெட் பிடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரயில் பெட்டி அதுக்குன்னே தனி. சிகரெட் பிடிக்கிறவங்க மட்டும் ஏறதுக்கு ஒரு ரயில் பெட்டி, பல ரயில் பெட்டி இருக்குன்னா அதுல ஒரு ரயில் பெட்டி சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அப்படின்னு ஒதுக்கி இருப்பாங்க. அதே மாதிரி பேருந்து நிலையங்கள்ல, ரயில் நிலையங்கள்ல ஒரு மூலையில சிகரெட் பிடிக்கிறவங்க அங்கதான் நின்று பிடிக்கணும். ஆனா இங்க சிகரெட் பிடிக்க வேண்டாம்னு நான் எழுதியிருக்கோம், எல்லாம் பிடிச்சிட்டு தான் இருப்பான். இந்தியாவில் இப்படி ஒரு கலாச்சாரமா, இப்படி ஒரு குழுவா இயங்குறதுங்கிறது உண்மையிலேயே அதிசயமா தானே இருக்கு. படிக்க படிக்க அதிசய சுரங்கமா இருக்கு இந்த புத்தகம். நிறைய, அதாவது அந்த சமூகத்தை பார்த்து நம்ம எல்லாம் கத்துக்கணும். அவங்களால முடியும்னா நம்மளால முடியாதா என்ன? முடியும் தானே.
அப்போ சமூகமா நம்ம பண்பட வேண்டியிருக்கு. சமூகமா பண்படுறது, தனி மனிதனா பண்படுறதே சிரமமா இருக்கிற சூழல்ல சமூகமா பண்படணும். அதுதான் மாதிரி சமூகம். ஒரு முன்மாதிரி சமூகம்னா ஜப்பானிய சமூகம் தான் சொல்ல முடியும். அதனால இந்த மாதிரி இது 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 எதனால சாத்தியப்படுதுன்னா கல்விதான். மதங்கள் பாருங்கன்னா அவங்க நாட்டுல மதங்கள் பாத்தீங்கன்னாக்க புத்த மதம் தான் இந்தியாவுல தோன்றிய புத்த மதம் தான் பிரதான மதமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஷிண்டேன்னு ஒரு மதம் இருக்கு. கிறிஸ்தவ மதம் பல முறை பரப்பி இருக்காங்க. ஆனா அது அந்த கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா எந்த மதத்தின் தாக்குதலும் முழுதாக அந்த நாட்டுல இல்ல. அதாவது கிட்டத்தட்ட மதச்சார்பற்ற மனநிலை தான் அந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ எங்கன்னா 4 பேர் சந்திச்சுக்கிட்டா எதை பத்தி பேசணும்? கல்வியை பத்தி பேசுங்க, அரசியலை பத்தி பேசுங்க, இது சுகாதாரத்தை பத்தி பேசுங்க, சுற்றுச்சூழலை பத்தி பேசுங்க. ஏன் மதத்தை பத்தி பேசுறீங்க? மதத்தை பத்தி பேசினா மதம் பேச வேண்டிய அது அது இது கிடையாது. மதத்தை அவங்க பெரிதாக பிரதானப்படுத்தல். அப்ப மதத்தினால அவங்க தாக்குண்டு அதை ஒரு அதை ஒரு வெறியாகவோ அது ஒரு அடிப்படையா வைத்துக்கொண்டு ஒருத்தர் பூசல் ஏற்படுத்துற மாதிரியே அவங்க நடந்துக்கல. புத்த மத கோயில்கள் இருக்கு, ஆனா அதை அழிக்கல. நம்ம பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புத்த மத கோயில்ல இடிச்சு தரமட்டமாகறாங்க. அந்த மாதிரில இல்ல. ஷிண்டேங்கிற ஒரு மதமும் புத்த மதமும் கிறிஸ்தவ மதமும் கொஞ்சம் தாக்குதல் உள்ளாகி இருக்கு. என்றாலும் கூட அவங்க மதத்தை ஒரு பின்பற்றக்கூடிய வெறி பிடித்தவர்களாக அவர்கள் இல்லை. மதச்சார்பு உள்ளவர்களாக தான் அவங்க இருக்காங்க. மதத்தை ஒரு ஒரு அளவுல கொஞ்சம் பேர் பயன்படுத்துறாங்க. வேணுங்கிறவங்க அது வழிபாட்டுக்கு முறைக்கு ஜென் கருத்துக்கள் ரொம்ப நல்லா பரவி இருக்கு. அது அதாவது வாழ்க்கை முறையா வச்சிருக்காங்க அவங்க. அதே மாதிரி காகிதத்துல பொம்மைகள் செய்யறது, அந்த பொருள்களை செய்து அவங்களுடைய படைப்பாற்றல் திறனை வளர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறை மிக சிறந்தோங்கிய வாழ்க்கை முறையாக நமக்கு இருக்கு. நம்ம பார்க்கிறதுக்கு ஒரு அதிசயமான எந்த நாட்டிலையும் அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியல. எல்லா நாட்டிலையும் உழைப்பாளர்கள் இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்கன்னா கூட அர்ப்பணிப்போடு தன் குடும்பத்துல தன் சகோதரனுக்கு தன் வீட்டுல என்ன நடந்தா அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோமோ அது மாதிரி நாட்டுல நடந்தாலும் நாட்டுக்காக எல்லாருமே நாட்டுக்காக இருக்கிறது அப்படிங்கிறது. ஒரு தனி மனிதன் வேற ஒருத்தன் சொந்தக்காரன் இல்லாதவன் பாதிக்கப்பட்டாலும் கூட அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறது. ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு போறாருன்னா வெயில்ல, இன்னொருத்தர் கொடை இல்லாம போறாருன்னா என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிக்கு வரான். ஒருத்தர் தொப்பி போட்டுட்டு போறாருன்னா இன்னொருத்தர் தொப்பி இல்லாம இருக்காருன்னா அவரு வெயில்ல காயிறாரு, நாம ஏன் தொப்பி போட்டிருக்குமே அப்படின்னு நினைப்பாங்களா அவங்க. நம்ம சகோதரர்கள இருந்தாலே நம்ம அந்த மாதிரி நினைக்க மாட்டோம் இல்லையா? அப்ப குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறவங்கள கூட அவங்க நாட்டு மக்களையே சகோதரர் சகோதரிகளா நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த சமூக குழுவை நம்மளால பார்க்க முடியாது. எல்லாரும் ஒண்ணு, எல்லாருக்காகவும் நமக்காக மற்றவங்க இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்காக இருக்கணும் இல்லையா? அந்த ஒத்திசை பண்பு எல்லாரோட ஒத்து போறது. ரயில்ல கழிச்சு கழிச்சு போய் வேலை செஞ்சுட்டு ரயில்ல வர்ற பயணிகள் தூங்கினா கூட தூங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாஞ்சிக்கிறதுக்கு தன்னை அவங்க சாஞ்சிக்கிட்டா கூட அப்படி அதை பொறுத்துக்குவாங்களாம். அப்படி ஒரு 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 பண்பட்ட மனம் இருக்கு இல்லைங்களா? அந்த மனம் ஒரு சமூகத்துக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும் போதும் படிக்கும் போதும் விந்தையாக உள்ளது, அதிசயமாக உள்ளது. நல்ல புத்தகத்தை படிக்க பரிந்துரைத்து பேராசிரியர் முருகேசன் அவர்களுக்கு நன்றி. வழக்கம் போல ஆசிரியர் செல்வம் அவர்கள் இந்த நூலில் உயிரோட்டமாக இருக்கிற பல்வேறு கூறுகளை சுட்டிக்காட்டினார். இறுதியாக அவர் சொல்லும்போது எப்படி இந்த நாட்டுக்கு இந்த மனப்பான்மை வந்தது என்பது வியப்பாக இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு பல்வேறு படிப்பினைகளும் கற்பிதங்களும் கற்றல் முறைகளும் காரணமாக இருந்தன. அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு மரபாக 2000 ஆண்டு வரலாறு நெடுகிலும் அப்படியான ஒரு பயிற்சி மக்களுக்கு இருந்திருக்கிறது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இவர்களுக்கென்று அமைந்த அந்த இராணுவ கட்டுப்பாட்டு முறைமை. ஒரு இராணுவத்தில் இருக்கிற படை வீரனுக்கு எந்த அளவிற்கு அந்த தளபதியின் மீதும் அரசன் மீதும் ஒரு பற்று இருக்குமோ, அந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் இருக்குமோ, அதற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த ஈடுபாடு இருக்குமோ, அந்த இராணுவ மனப்பான்மையை மக்கள் தங்களுடைய வாழ்வில் ஒன்றாக வரித்து கொள்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் எல்லா செயல்பாடுகளிலும் தங்களை இணைத்து கொள்ள முடிகிறது. அதை வைத்துதான் அவர்கள் இத்தகைய ஒரு முன்மாதிரியான ஒரு
வாழ்வியல் முறையை இந்த உலகத்திற்கு கற்பித்திருக்கிறார்கள். அப்புறம் இவர் அழகாக சொன்னார், 1945 மிகவும் பெரிய அளவில் நொடிந்து போன ஜப்பான், ஜப்பான்ல மக்களை இழந்தார்கள் என்பதை தாண்டி நிறைய தொழிற்சாலைகள் தரைமட்டமாயின, நிறைய கட்டுமானங்கள் தரைமட்டமாயின, இயற்கை வளங்கள் பாதிக்கப்பட்டன. இப்படி மக்களுக்கு மன நம்பிக்கை இழந்தார்கள், உயிர் வாழ்வதே சவாலாக இருந்தது. இதையெல்லாம் சமாளித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பாக அரசின் செயல்பாடுகளை முன்மாதிரியாக கொண்டு அதனை வழிகாட்டுதலாக கொண்டு அவர்கள் தங்களுடைய வளர்ச்சியை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அடைந்தார்கள். அதற்கு இவர்களுடைய உழைப்பு என்பதை தாண்டி இவர்களுடைய நேர்மையும் இவர்களுடைய அந்த ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சியும் தான் காரணம் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக எல்லோரும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையாக செலுத்துகிறார்கள். இதில் யாரும் எந்த வகையான குறுக்கு வழியும் கடைபிடிக்காமல் வரி செலுத்துகிறார்கள். அப்படி செலுத்தப்பட்ட வரியை கொண்டுதான் இத்தகைய வளர்ச்சியை அவர்கள் நிலைநாட்ட முடிந்தது. அவர்கள் சொல்வதை பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுமானத்திற்கு அவர்கள் செய்கிற செலவு தமிழ்நாட்டினுடைய வரவு செலவை விட, தமிழ்நாட்டுடைய ஆண்டு வரவை விட அதிகமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் பல்வேறு பணிகளை அவர்கள் நிறைவேற்றியிருப்பதற்கு காரணம் இந்த மக்களுடைய வரி பணம் தான். அப்ப இந்தியாவிலும் வரி பணம் சரியாக செலுத்தப்பட்டால், அரசு ஊழியர்களை தவிர வேறு யாரும் முறையான வரி இந்தியாவில் செலுத்துவதில்லை என்று புள்ளிவிவரம் சொல்லுகிறது. அப்படியெல்லாம் செலுத்தப்பட்டால் நாம் இன்னும் எவ்வளவு சாதிப்போம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதேபோல இந்த ஜப்பானியருடைய அவர்களிடம் காணப்படும் குறைபாடுகள் சிலவற்றையும் ஆசிரியர் செல்வம் அவர்கள் சுட்டிக்காட்டினார். அது குறிப்பாக இந்த ஆண் பெண் வேறுபாடு, பெண்களுக்கு சம வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை, அவர்களுக்கு கல்வி, தொழில் போன்றவற்றில் ஒரு வாய்ப்பு மறுப்பு, அதே போல சில ஆங்கில நாகரிக பரவல் காரணமாக சில தேவையற்ற பழக்கங்களுக்கு உட்படுதல், இப்படி சில குறைபாடுகள் அப்படியே தொற்றிக்கொண்டு வருகின்றன ஜப்பானில் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஜப்பான் மக்கள் நீண்ட காலம் உயிர் வாழக்கூடியவர்கள் என்று குறிப்பிட்டார். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் முக்கியமானது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் மனத்தை எப்போதும் எதற்காகவும் ஒரு இறுக்கமானதாக வைத்துக் கொள்வதில்லை, யார் மீதும் எதற்காகவும் சினம் பாராட்டுவதில்லை, வெறுப்பு பாராட்டுவதில்லை, எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள்கிறோம். அந்த மனப்பான்மை தான் எங்களை வாழ வைக்கிறது என்று சொல்லுகிறார், மக்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அப்படியே இங்கு பொருத்தி பார்த்தால், பெரும்பாலும் இந்த மன அழுத்தம் இந்தியாவில் உலக நாடுகளில் இருப்பதை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த மன அழுத்தம் இங்கு மாரடைப்பு, இரத்த கொதிப்பு போன்ற நோய்களுக்கு காரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் மனத்திற்கும் இந்த உயிர் வாழ்தலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் உணவுடைய முறை சோறு மட்டும் உள்ள உணவு கிடையாது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. ஆமா, அதாவது நிறைய இருக்கின்றது. ஆமா, சோறு மட்டும் கிடையாது. அதாவது நம்ம இந்த மாதிரி தாவரங்கள், மீன் வகைகள், இப்படி பல வகையான உணவு தான் பன்மை தன்மை கொண்ட உணவு. அது நம்ம இங்கே 90% உணவு சோறாக தான், அரிசியாக தான் இருக்கு. அதையே தான் சோறா திங்கிறோம், இட்லியாக சாப்பிட்றோம், தோசையாக சாப்பிட்றோம். இப்போ மாற்று உணவு வகைகளை நம்ம பார்க்கறதில்ல. இது மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு நெறிமுறை அங்கே இருக்கிறது. இப்படி இங்கே பொரித்த உணவு சாப்பிட்றோம், அங்கே அவங்க அதை எப்படி சாப்பிட்டா உடலுக்கு நல்லதோ அது மாதிரி அவங்க சாப்பிட்றாங்க. அப்புறம் நிறைய விஷயங்களை வெளிநாடுகளில் போய் கற்றுக்கிட்டு வரதை இங்கே செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த உடற்பயிற்சின்றது நோயாளி அந்த கூட அந்த செய்ய சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாரு. ஒரு கேன்சரா இருக்க ஒருத்தவங்க எப்படி எவ்வளவு உடற்பயிற்சி பண்றாங்க அப்படின்றத ரொம்ப அழுத்தம். ஆமா, எப்படின்னா மருத்துவ சிகிச்சை, அருமையான செய்தி சொன்னீங்க. அதாவது மருத்துவ சிகிச்சை எப்படி பலனளிக்குமோ அந்த மாதிரி உடல் பயிற்சியும் அவங்களுக்கு நோய் தீர்க்கக்கூடியதா இருக்கு
அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மக்கள் அப்படி எடுத்துக்கிறாங்க. நம்ம உயர்வுக்கு வந்து உயரம் இருக்கா, தடை இல்லை. ஆனா உலகத்துல உயரம் கம்மியா இருக்கவங்க சாதிக்கிறாங்கன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காருண்ணே. அமெரிக்கா இருக்கு, அதாவது ஜப்பானியர்கள் உயரம் குறைந்தவர்கள், ஆனால் அவங்க நிறைய உயர்வான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதே போக்கு தொடர்ந்தால் இன்னும் ஜப்பான் பல மடங்கு உயரும். மற்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள் இன்னும் நிறைய அதாவது சுற்றுச்சூழல் அவங்க கான்சியஸா இருக்காங்கன்றதுக்கு என்னன்னா, ஒரு ஒசாகான்ற நகரத்துல விமான நிலையம் கட்ட அவங்க எத்தனித்த போது, விமான நிலையம் இருக்கு, பெரிய விமான நிலையம் கட்டணும்னு முடிவு பண்ணி அரசாங்கம் செய்யும் போது மக்கள் போராடுறாங்க. அத போராடின உடனே அரசாங்கம் என்ன பண்ணுது, கடல்ல போய் ஒரு செயற்கை தீவை ஏற்படுத்தி அதுல ஒரு விமான நிலையத்தை கட்டுறாங்க. செயற்கை தீவனம், அது செயற்கை நீர்வீழ்ச்சி தானே அது? இல்ல, செயற்கை தீவு பல 150 அடி உயரத்துக்கு மண்ணை கொட்டி மலைகளையும் கட்டெல்லாம் பேர்த்து கொண்டு வந்து பல லட்சம் டன் மண்ணை கொட்டி ஒரு தீவை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த தீவுக்கு மேலதான் விமான நிலையத்தை கட்டியிருக்காங்க. அந்த விமான நிலையம் அதாவது 10 ஆண்டு கட்டியிருக்காங்க. அது மக்கள் கொடுத்த வரிப்பணம், மிகையான வரிப்பணத்தை வச்சு 1,20,000 கோடி அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அது 3 கிலோமீட்டர் கடல் கரைக்கும் அந்த தீவுக்கும் அந்த 3 கிலோமீட்டர் பாலம் கட்டி போக்குவரத்துக்கு பயன்படுத்துறாங்க. அந்த விமான நிலையம் உண்மையிலேயே அதிசயமான விமான நிலையம். இந்த மாதிரி எனக்கு தெரியல. விமான நிலையம், அது பேரு கான்சா விமான நிலையம். வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த உள்ள போயிட்டே இருக்குமா, அதை தாங்கும்படியா தான் கட்டியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. விட இன்னொரு விஷயம், அந்த ஹிட்லர் வந்து இந்த வெள்ளையாருக்கு வந்தா ஜெயிப்பாங்க, மற்றவங்க கருப்பா இருக்கலாம் தோத்துருவாங்கன்ற சொல்றாருல. வெள்ளையா இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க, வெள்ளையானவங்க தான் திறமைசாலிங்க, உயரமானவங்க தான் திறமைசாலிங்க. ஜெஸ்ஸி ஓவன் வந்து எப்படி அங்க தொடர்ச்சியா 4 விருதுகளை வாங்கின பிறகு அவரு அந்த கிரவுண்ட் விட்டு வெளில போறாருல, அந்த விஷயத்த நம்மகிட்ட ஏற்கனவே 12th படிக்கும்போது பாடமா வச்சிருக்காங்க. அது ஜெஸ்ஸி ஓவனை பத்தி, அவரை பத்தி வச்சிருக்காங்க. ஹிட்லர் சொன்ன விஷயத்த அவர் அங்க வைக்கல. ஆனா ஜெஸ்ஸி ஓவன் வந்து ஒரு கருப்பினத்தை சார்ந்து இப்படி வெற்றி பெற்றாருன்னு 12th இங்கிலீஷ் ஒரு பாடம், ஜெஸ்ஸி ஓவனே ஒரு பாடம் இருந்தது எங்களுக்கு, அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதான் அப்ப அப்படியான ஒரு ஒரு நல்ல ஒரு இந்த நூல் குறிப்பாக இந்த நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, குறிப்பிட்ட இடத்தெல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் சொல்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அதுல. ஆமா ஆமா, நிறைய சொல்லலாம் பசங்களுக்கு. அது இயற்கை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும், உணவு சார்ந்த விஷயமா இருந்தாலும், அந்த நாட்டுல எப்படி இருக்குன்றத, ஒழுக்கம், எல்லா வகையிலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த புத்தகத்தில் இருக்கு நிறைய. அப்புறம் நூலுக்கு படிப்பு சுவாரஸ்யத்தை கொடுப்பதற்காக பல ஜென் கதைகளை அவர் சொல்லுகிறார். அதுல நீங்க கூட ஒரு கதை சொல்லியிருந்தீங்க, அருமையான கதை. எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. அதாவது ஒரு சும்மா ஒருத்தர் போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாரு. கேளு, என்ன கேட்கணும் கேளுங்கிறாரு. நான் தான் கேட்டேனேங்கிறாரு. நீ என்ன கேட்டேங்கிறாரு. அதுக்கு வந்து நீ என்ன சொன்னங்கிறாரு. நான் எதுவும் சொல்லியேங்கிறாரு. நான் எதுவும் கேட்கலையேங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று வரும், அருமையான ஒரு கதை. பொதுவாக ஜென் கதைகள் ஒன்னொன்னும் தத்துவார்த்தம் கொண்டது. எளிமையான பண்புகளை நம்ம எப்படி கருத்தா சொல்றோமோ அது மாதிரி அது கதையா சொல்றது. அது மாதிரி நிறைய கதைகளை சொல்லியிருக்கிறார். அதே கூட மாணவர்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போற ஏதோ ஒரு சாவடி, அருமையான கதை இக்கணத்தின். ஆமா ஆமா ஆமா, அந்த நைட்லாம் தூக்கமே வராது. அப்புறம் திடீர்னு ஒரு இது அவருக்குள்ள ஆளை தானே இப்ப நடக்கிறத வச்சு தூங்குவான்னு சொல்லி தூங்க வரல. ஆமா ஆமா, நல்ல கதை அது. நல்ல கதை, நல்லா இருந்தது விஷயம். ஆமா, நம்ம இது அதனால இப்படி ஒரு அருமையான நூலை நாம் படித்து ஜப்பானியர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்தது. ராமன் சொன்னதை போல இதை நம்முடைய மாணவர்களுக்கு இதையெல்லாம் பகுதி பகுதியாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து சொல்லலாம். இது ஒரு பக்கம் யோசிக்கும் போது இப்படியெல்லாம் நம்மால் மாற முடியுமா, அது எங்கோ இருக்கிறதே என்று கேட்டால் முடியும். அதற்கு பெரிய அளவில் காலம் தேவைப்படலாம், விவாதங்கள் தேவைப்படலாம், எடுத்துரைப்புகள் தேவைப்படலாம், மக்களுக்கு வழிகாட்டுதல்கள் தேவைப்படலாம். ஆனால் கண்டிப்பாக என்றோ ஒரு நாள் ஜப்பானை போல
நாமும் உயர்வோம். நம்முடைய இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்னைத்தானே நாசம் செய்து கொள்ளுகிற மனப்பான்மையிலிருந்து மாறி சுய வளர்ச்சி என்கிற இலக்கை நாம் எல்லோரும் அடைவோம். அது நம்முடைய நாட்டின் வளர்ச்சியாக உயரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.